வணக்கம். ஆதி கணபதி ஜோதிட அமைப்பின் மூலமாக மறுபடியும் PV ஜெயகார்த்தி அவர்கள் பேச இருக்கின்றேன். நேயர்களே வணக்கம். ஒரு மனிதன் கல்வியில் மிக சிறந்த பாண்டித்தியம் பெற்று மிக உன்னதமான நிலைமைக்கு வர வேண்டுமென்றால் அதற்கான என்னென்ன அமைப்புகள் ஜாதக ரீதியாக இருக்க வேண்டும். கல்வியின் அதிபதி முக்கியமாக சொல்லக்கூடிய கோள் புத பகவான், அத்துடன் குரு பகவானின் துணையும் அவசியம். இந்த அமைப்பின்படி ஒரு மனிதன் ஜாதக கட்டத்தில் நல்ல அமைப்பு இல்லாவிட்டாலும் தன் முயற்சியின் மூலமாக கல்வியில் எப்படி ஒருவன் சிறந்து விளங்கலாம் என்பதை பற்றி தற்போது உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன். என்னுடைய ஆதி கணபதி ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் பல முக்கியமான தகவல்கள் இனி வரக்கூடிய அமைப்பில் இடம்பெற இருக்கின்றன. இனி என்னுடைய செல் நம்பர் இருக்குது. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பரின் எண்ணை பிற்பாடு இந்த நிகழ்ச்சி முடியும் போது தருகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ மறுபடியும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒரு மனிதன் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவனுடைய அடிப்படையான ஜாதக ரீதியான சில முக்கியமான அமைப்புகள் சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால், ஒருத்தன் ஜனனகால ஜாலத்தில் ஒருவர் பிறந்து இருக்கும்போது அந்த ஜனன காலத்தில் புத பகவான் அவருடைய ஜாதக கட்டத்தில் நன்கு வலுப்பெற்றும் நல்ல கோள்களின் துணை, அதாவது புத பகவானின் நட்பு கோள் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன் மற்றும் சூரியன். இந்த இரண்டு கோள்களுடன் சேர்ந்தோ அல்லது இந்த இரண்டு கோள்களில் சூரியனிடம் இருக்கக்கூடிய புதன் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அதற்கு புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள். அந்த அமைப்பில் உள்ளவர்கள் இயற்கையாகவே கல்வியில் ஈடுபாடு கொண்டு அவர்களே படித்து முன்னணிக்கு வருவார்கள் என்பது பல ஜாதகங்களில் பார்க்கப்பட்ட உண்மை. அதுவும் புத பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சென்று வலுத்தால் கலைத்துறையில் அந்த ஜாதகர் பிரகாசிப்பார். இதுவும் நடைமுறையில் கண்ட உண்மை. சுக்கிரன் கலைகளை சொல்லக்கூடிய முக்கியமான கோள். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லி கவியரசர் கம்பரே பாடியிருக்கிறார். எனவே ஆயக்கலைகள் 64 இந்த அமைப்பில் ஜோதிடம் என்ற கலை 7வது கலையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயக்கலைகள் 64 முக்கியமாக சொல்லக்கூடியது மந்திரம் 1, சிலம்பக்கலை, சிற்பக்கலை, ஜோதிடம், இந்த மாதிரி இதெல்லாம் 64 கலையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் ஒரு மனிதன் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதால் புதனுடைய கிழமை என்று புதனுடைய முக்கியமான மூல மந்திரங்கள் மற்றும் அயக்கிரிவர், சரஸ்வதி இந்த மந்திரங்களை விடாமல் சொல்லி வந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் கல்வியில் சிறந்து விளங்கலாம். மேலும் இயற்கையாகவே ஒருத்தருக்கு கல்வி அறிவு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பை தினசரி ஒரு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவரோ அல்லது உயர்கல்வி கற்கக்கூடிய அமைப்பில் உள்ளவரோ யாராக இருந்தாலும் இரவு படுக்கும்போது 15 நிமிடம் ஆந்தை படம் என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை 15 நிமிடம் பார்த்துவிட்டு படுக்க வேண்டும். இதை கண்டிப்பாக 6 மாதம் விடாமல் இதை கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக அவருடைய ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் நம்பர் 1ஆக வருவார் என்பது நடைமுறை உண்மை. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இதோடைய பலன்கள் தெரியும். 6 மாதம் இரவு படுக்கும் பொழுது 15 நிமிடம் ஆந்தை படம், ஆந்தை என்று சொல்லக்கூடிய அந்த சின்னத்தை பார்த்துவிட்டு படுக்க வேண்டும். மேலும் சரஸ்வதி வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். சரஸ்வதியின் மூல மந்திரம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். சரஸ்வதி காயத்ரியான ஓம் வாக் தேவேச வித்மகே விரிஞ்சி பத்திய சத்தியமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அயக்கிரிவரின் மந்திரமான ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படியாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்கிரிவ உபாஸ்மகே என்ற இந்த மந்திரத்தையும் புதன்கிழமை தோறும் சொல்லி வந்தால் கூட கண்டிப்பாக புதனின் அருளால் கல்வியில் பாண்டித்தியம் பெற்று நம்பர் 1ஆக வரலாம். மேலும் இரவு படுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஆந்தை படத்தை பார்த்துவிட்டு படுக்கும்பொழுது ஞாபக சக்தியில் அதிகரித்து ஒரு மனிதன் கல்வியில் ஈடுபாடு கொண்டு நல்ல அமைப்பில் வரலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஒரு நடைமுறையில் வேலையில் இருக்கிறவர்கள் அல்லது தொழில் செய்பவர்கள் இந்த படத்தை பார்த்து வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விரக்தி மனப்பான்மை, ஒரு பற்றற்ற தன்மை நீங்கி ஒரு துறையில் நாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை இந்த சின்னம் கொடுக்கும் என்பது அது நிதர்சனமான உண்மை. எனவே
இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் வந்து ஆந்தையாகும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் கேது பகவான் நீசமடைகின்றார். கேது தான் ஒரு மனிதனுடைய பற்றற்ற தன்மை, வாழ்க்கையில் விரக்தி நிலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கோள் கேது. கேது ஒருவர் ஜாதகத்தில் வலுத்தால் அவர் ஒரு வாழ்க்கையில் பற்றற்ற ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு வழியும் தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அவர் கண்டிப்பாக இரவு படுக்கும்போது இந்த ஆந்தை படத்தை கண்டிப்பாக 15 நிமிடம் இரவு படுக்கும்போது பார்த்துவிட்டு படுக்க வேண்டும். இதை 6 மாதம் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதனிற்கு இடது மூளை வலது மூளை என்ற 2 மூளையில் உள்ளது. இடது மூளை என்பது காரண காரியத்துடன் எதை நடைமுறையில் உதாரணத்துடன் உதாரணத்துடன் பார்த்தாலும் இடது மூளை ஒற்றுக்கொள்ளும். ஆனால் வலது மூளை என்பது ஆன்மீகத்தன்மை, ஒரு மனிதனுடைய சாதனை மற்றும் இயற்கையான படைப்பாற்றல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அனைத்து அமைப்பும் வலது மூலையிடம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. தற்போதைய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே வலது மூளையின் செயல்பாட்டில்தான் நடைமுறையில் வந்துள்ளது என்பது ஆய்வாளர்களுடைய கூற்று. உதாரணமாக இன்று அறிவியல் ரீதியாக எவ்வளவோ வளர்ச்சிகள் கண்டுவிட்டது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம். இந்த டச்சு போன் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு போனே இந்த வலது மூளையின் செயலாற்றலில் தான் இது நடைமுறையில் கொண்டு வந்து விட்டது. உலகம் சுருங்கி நம் கையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த டச்சு போன் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு போன். இதன் மூலமாக நம் பல நிகழ்ச்சிகள் இருந்த இடத்திலிருந்தே நாம் தெரிந்து கேட்டு பார்த்து ரசித்து வருகின்றோம். இந்த கண்டுபிடிப்புக்கு மூல காரணம் வலது மூளை. இந்த வலது மூளை ஒரு மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கும்போது தான் வேலை செய்யும். இந்த வலது மூளை ஆழ் மனதுடன் தொடர்பு கொண்டுள்ளது. எனவே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கான சின்னங்கள் சொல்லப்பட்டுள்ளது தாந்திரிய சின்னத்தில். இதை இரவு படுக்கும்போது 15 நிமிடம் பார்த்துவிட்டு படுத்து வரும் 6 மாதத்திற்கு இதை நடைமுறைப்படுத்தி வந்தால் கண்டிப்பாக அந்த மனிதனுடைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தீர ஆரம்பிக்கும். இது நடைமுறையில் அவர்கள் உணரலாம். உதாரணமாக ஒருவர் பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருக்கும்பொழுது அதற்காக சொல்லப்பட்ட ஒரு சின்னம் E=mc². இது அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா, ஐன்ஸ்டீன் சின்னம் என்று இதை சொல்லுவார்கள். E=mc². இதை இரவு படுக்கும்பொழுது 15 நிமிடம் பார்த்துவிட்டு படுத்து வந்தால் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை அவங்களுக்கு இயற்கையாகவே தென்படும். அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். எனவே தற்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியில் ஒரு மனிதன் சிறந்து விடுவதற்கான அமைப்புகளை தான் நாம் பார்த்து வருகின்றோம். எனவே புதன்கிழமை அவசியமாக அயக்கிரிவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு மேற்கொண்டு வாருங்கள். மேலும் படிப்பதற்கான சின்னமான ஆந்தை படத்தை இரவு படுக்கும்பொழுது படித்து வாருங்கள். கண்டிப்பாக நம்பர் 1 சக்ஸஸ் நிலையில் வரலாம். வாழ்க வளமுடன்.